ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு சூர்யா நடிச்ச கங்குவா படத்தை நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதை பற்றி நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். அதை நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் படம் பார்க்குறது அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன், பாருங்கள், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூர்யா 3 வருஷத்துக்கு அப்புறம் பிக் ஸ்க்ரீனில் வராரு. ரெண்டாவது 2.5 வருஷம் ஒரு உழைப்பை போட்டு எடுத்துக்கக்கூடிய படம். 700 ஆண்டுகளுக்கு பழமையான கதை, அது இதுன்னு நிறைய சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட தான் நம்ம உள்ள படத்துக்கு போனோம். ஏன் கிளாஸ் போட்டிருக்கு அப்படின்னா 3Dயில் தான் இந்த படத்தை பார்த்தேன், ஓகேங்களா? 3D அந்த அளவுக்கு ஒர்க் அவுட்டு ஆயிருக்கு, ஓரளவுக்கு. நம்ம ஹாலிவுட் படம்லாம் பார்க்குற அளவுக்கு கிடையாது, நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ மெயின் மேட்டருக்கு வருவோம். படத்தோட கதை, மன்னிப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அதுக்காக எமோஷனலாக மக்கள் கனெக்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு நினச்சி எடுத்த படம் தான் இந்த படம் கங்குவா. சிறுத்தை சிவா அவர்கள் எடுத்த படம். இதுக்கு முன்னாடி சிறுத்தை சிவாவோட படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது எப்படியெல்லாம் இருந்திருக்குங்கிறது நம்ம சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு தெரியும். இந்த படம் மக்களுக்கு கனெக்ட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக கனெக்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னு வச்சுக்கோங்க, வெறும் பிரம்மாண்டம். ஒரு கேமரா ஓப்பன் பண்ணால் ஒரு 5000 பேர், 500 பேர், 1000 பேர் இப்படியே தான் இருக்காங்க. ரத்தம், வெட்டு, குத்து, கொலை, ரத்தத்தெல்லாம் குடிக்கிறாங்க, மூளையெல்லாம் எடுத்து வெளியே காட்டுறாங்க, இதயத்தெல்லாம் பிச்சு தராங்க, ரத்தத்தை அப்படியே ஆற ஓடுது, முதலையெல்லாம் கொள்றாங்க. ஒரே ஒரு சூர்யா ஒரு 500 பேர்த்த போட்டு தள்ளுறாரு இடைவேளைக்கு மேலாம். அதெல்லாம் சத்தியமாக நம்பவே முடியல. இன்னொரு கேரக்டர் காட்டுறாரு ஃப்ரான்சிஸ்ன்னு சொல்லிட்டு, அது சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. கிரிஞ்ச் மாதிரி இருக்குது, ரொம்ப ரொம்ப கிரிஞ்ச் ஆகிடுச்சு அந்த கேரக்டரு. யோகி பாபு, தயவு செஞ்சு இனிமேட்டு படம் நடிக்காத, உனக்கு காமெடி சுத்தமாக வரல. திஷா பதானி, எதுக்குமா நீ யாருமா நீ? சுத்த அவுட் ஆஃப் வேஸ்ட்டு. கிங்ஸ்லே, உனக்கெல்லாம் இந்த படம் செட்டே ஆகாது. நீ நெல்சன் கூட போ, சந்தானம் கூட போ, அவங்களோட தான் உனக்கு செட் ஆகும். இது உனக்கு சரிப்பட்டு வராது. தயவு செஞ்சு காமெடிங்கிற பேரில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 20 நிமிஷம் நம்மளை கொலையோ கொன்று எடுத்து போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு கதையை சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு ரஷ்யாவிலேருந்து காட்டுறாங்க. நானும் ரொம்ப எதிர்பார்த்தேன், படம் வேற லெவலில் இருக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி. அது ஒரு பாதி மக்களுக்கு புரியாது, அது எதுக்கு கனெக்ட் ஆகுது, என்னத்துக்கு கனெக்ட் ஆகுதுன்னே தெரியாது. படத்தில் ஒரே ஒரு ஆறுதல் தாங்க, சூர்யா தரமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு, தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்காரு. சூர்யாவோட 2.5 வருஷம் வேஸ்ட்டு, டோட்டலாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க. எப்பா, எந்த இசையமைப்பாளர் யாருப்பா? அங்கே பாருப்பா, காது ரெண்டும் நாங்கள் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டினோம். எதுக்கு கத்துறாங்க? இருக்கிறது 10 பேர், எதுக்கு 10 பேரும் கத்துறாங்க? ஏதாவது ஒரு டேர்ன்ஸு, ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு, ஏதாவது ஒரு டர்னிங்கான ஒரு சீனு, ஏதாவது ஒரு மேஜிக்கலான சீனு, இப்படி ஒரு பிரம்மாண்டமான செலவு பண்ணி எடுத்துருக்கிறீங்க. இந்த படத்தில் எப்படியெல்லாம் நீங்கள் பிரம்மாண்டத்தை காட்டி, எப்படியெல்லாம் ஒரு ட்விஸ்டன்ட்டு எடுத்து வச்சு படத்தை நல்லா மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம் தெரியுமா? யாத்தி சேனி இதே மாதிரி தான் ஒரு படம் வந்துச்சு, அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். ஆனால் அதை நம்ம மக்கள் கொண்டாடாமல் விட்டாங்க. அவங்களுக்கு சொல்லி குற்றம் கிடையாது. படத்தில் இவங்க கொடுத்த பில்டப்பு ஒன்றுமே கிடையாது. இவ்வளோ செலவு பண்ணி இந்த படத்தை எடுக்கணுங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஏன், எதுக்கு 1000 வருஷத்துக்கு பழமையான கதை, கிராஃபிக்ஸு, தேவையில்லாத கிராஃபிக்ஸ் செலவு, அது இதுன்னு போட்டு எடுத்து இத்தனை பேர்த்த கொண்டு போய் கொடைக்கானலில் வச்சு ஷூட் பண்ணி அந்த குளிரில். படத்தில் 2 நல்ல விஷயம், அந்த டீ சாங் ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி கேமரா ஒர்க் மட்டும்தான் படத்தில் நல்லாயிருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. சூர்யாவோட நடிப்பு, கேமரா ஒர்க்கு, இது 2 தவிர படத்தில் வேறு ஒன்றும் கிடையாது. விருப்பம் இருந்தால் படத்துக்கு போய் பாருங்கள், தயவு செஞ்சு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிடாதீங்க. வெறும் ரத்தம் ஆறா ஓடுது படத்தில். எல்லாம் காதை அடைச்சிக்கிட்டு வெளியே வரான், காது வலியான வலி, எல்லா கேரக்டரும் கத்துது. யாரு அவன் ஒரு சீன் தான். யோகி பாபு ஒரு 5 சீனு, திஷா பதானி ஒரு 4 சீனு, அதுக்கப்புறமா அந்த கிங்ஸ்லி ஒரு 2 சீனு, கருணாஸ் ஒரு 2 சீனு. எப்பா வில்லா, என்னடா பேர் உன் பேர்? சத்தியமாக பாபி தியாலா, வேஸ்ட் ஆஃப் வேஸ்ட், வேஸ்ட்டோ வேஸ்ட், அட்டர் வேஸ்ட்டு. தமிழ் சினிமாவில் மொக்க வில்லன்னா ஜெகபதி பாபு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நீதாயா. ரொம்ப ரொம்ப அட்டர் வேஸ்ட்டு.
உனக்கு சுத்தமாக நடிப்பும் இல்லை, உன் கேரக்டரும் சரியில்லை. ம். ஓகே, படத்தை பாருங்கள். செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. கார்த்தி தான் வர்றாரு. அவரும் வந்து என்னத்தை சாதிக்க போகிறாருன்னு தெரில. பெருசாக கார்த்தி வர சீனு நமக்கு வந்து பூஸ் பம்ப்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. சூர்யாவோட உழைப்பு தவிர வேறு எதுவுமே படம் கிடையாது. சூர்யா கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம இந்த நேரத்தில் சொல்லிடலாம். வெறும் பிரம்மாண்டம் மட்டுமே ஒரு படத்தை ஓட வைக்காது. தயவு செஞ்சு நல்ல கதைகள், நல்ல ஒரு விறுவிறுப்பான ஒரு கதைகளை தேர்வு செஞ்சு உங்களோட ரசிகர்கள் கொடுங்க. நான் ரொம்ப எதிர்பார்த்து போனேன். ஆனால் எனக்கு ரொம்ப ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. சாரி ஃபார் த சூர்யா ஃபேன்ஸ். படத்தோட உண்மையை தான் நான் சொல்லியிருக்கேன். சாரி. அடுத்த படம் பார்ப்போம். கார்த்திக் சுப்புராஜ் இது. அதில் தரமான சம்பவங்கள் இருக்கும். பை பை.